அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம சோலாண்ட் எபிசோட் 112 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தங்சானுக்கு செகண்ட் அவேக்கனிங் அப்படிங்கிறத பண்ண வேண்டிய ஒரு தருணம் அங்கே தான் முடிஞ்சிருக்கும். இப்போ அங்கே இருந்து தான் இந்த ஒரு எபிசோட் ஸ்டார்ட் ஆகுதுங்க. அந்த ப்ளூ சில்வர் பிளான்ட் இருந்தது இல்லையா, அது எல்லாமே இவனை அப்படியே சுற்றி வர ஆரம்பிக்குது. அந்த பிளான்ஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு குக்கூன் மாதிரி ஃபார்ம் பண்ணுது. அதுக்கு உள்ளே நம்ம ஹீரோ இருக்கான். இப்போது அவங்க அம்மா தானே இதுக்கு முன்னாடி ப்ளூ சில்வர் எம்பரராக இருந்தாங்க. அப்போ அதுக்குள்ளே அவங்களோட மெமரிஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு மெமரி ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம ஹீரோ போகிறான். ஒரு சின்ன வயசில் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி தான் இருக்கான் பார்க்கறதுக்கு. அவன் பார்க்குறான், தூரத்தில் யாரும் நிற்கிறாங்க. யாரா நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு நடந்து போய் பார்த்தா அவங்க அம்மா. ஸோ வெளியில் தங்சானுமே பார்த்தீங்கன்னா அழுதுட்டு இருக்கான். அந்த ப்ளூ சில்வர் பிளான்ட் இருக்கு இல்லையா, அவனுடைய கண்ணீரை தொடச்சி விட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படியே அவேக்கனிங் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்குள்ள மாற்றங்கள் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குது. அவனுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சரே வந்து பார்த்தீங்கன்னா மாறுதுங்க. அந்த தாத்தாலாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு வழியாக ப்ளூ சில்வர் எம்பரர் வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கத்தில் அவங்க அப்பாவுமே என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஏன்னா அவங்க அம்மாவுடைய ஸ்பிரிட் வந்து அதை சுற்றி வரா மாதிரியே இருக்குது. ஸோ மனுஷன் அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்படியே அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்ச உடனே தங்சான் வந்து வெளியில் வராங்க. இப்போது அவன் கேட்குறான், இதுதான் வந்து உண்மையான ஃபார்மா, அந்த ப்ளூ சில்வர் பிளான்ட்டோடைய உண்மையான ஃபார்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவர் என்ன சொல்கிறார், ஆமாம் இது வந்து ப்ளூ சில்வர் எம்பரர் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இது கூடவே சேர்த்து இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோல் ரிங்கும் கிடச்சிருக்கு. இந்த ஒரு சோல் ரிங் இவனுக்குள்ளே இருந்து வந்த ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இந்த மில்லேனியம் சோல் பீஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கானது. இப்போ இவனால் எந்த அளவுக்கு தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் அந்த சோல் ரிங் இருக்கும். இவனுமே ஸ்ட்ராங்காக என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த சோல் ரிங்குமே ஸ்ட்ராங் ஆகிட்டே போகும். இப்போ அவங்க அப்பா அந்த இடத்துல இருக்காருல்ல, அவன் திரும்பி அவங்க அப்பா கிட்ட ஓடி போகிறான். மனுஷன் எப்பவும் போல பெருசாக எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் எந்த ட்ரெஸ்ஸை மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவங்க நடந்து போய்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அவங்க அப்பா மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாரா. என்னடா அப்படின்னா, மனுஷனுக்கு பல காலங்களுக்கு முன்னாடி அடிபட்டிருக்கு. அந்த காயங்களே இன்னும் ஆறல. அது பத்தாதுக்கு இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி சண்டை போட்டாரா, மொத்த காயமும் ஒன்றா சேர்ந்து காட்டிடுச்சு போல தெரியுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது இவன் என்ன சொல்கிறான், இல்லை உங்கள் காயங்கள் இந்த மாதிரி இருக்கே, இதை வந்து சரிப்படுத்தணும் அப்படிங்கிறான். அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே பாரு இதெல்லாம் பெருசாக பேசிக்கிட்டு இருக்காத, இப்போதைக்கு நீ எப்படி ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிறத மட்டும் பாரு. நீயும் வந்து என்ன மாதிரி ஆகணும்னு பார்க்குறியா, அதாவது நீ லவ் பண்ணுற பொண்ணை கூட காப்பாற்ற முடியாத ஒரு ஸ்டேஜுக்கு நீ போகணுமா அப்படின்றாரு. இவன் என்ன சொல்கிறான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் நீங்கள் வந்து என்னுடைய அப்பா, நான் வந்து உங்களை கூட காப்பாற்ற முடியல அப்படின்னா அப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். மனுஷன் என்ன சொல்கிறாருன்னா, அதான் நான் சாகலைல்ல, உயிரோட தானே இருக்கேன், நீ வா நம்ம கிளம்புவோம். அது மட்டும் இல்லாமல் இதை க்யூர் பண்ணுறதுக்கு வழியே இல்லை அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், நான் உங்களை க்யூர் பண்ணுறேன் அப்படிங்கிறான். டேய், கிராண்ட் சோல் மாஸ்டராலே க்யூர் பண்ண முடியல, நீ என்ன பண்ணுவே அப்படின்னு கேட்டால் அவங்கெல்லாம் வெறும் சிம்டம்ஸ் தான் பார்ப்பாங்க. நான் வந்து உங்களோட இல்னஸே க்யூர் பண்ணுறேன். இப்போ என்னோட சோல் பவர் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஃப்யூச்சரில் நான் உங்கள் அளவுக்கு எப்போ ஸ்ட்ராங் ஆகிறனோ கண்டிப்பாக உங்களை நான் க்யூர் பண்ணுவேன் அப்படிங்கிறான். மனுஷன் பார்க்குறாரு, அப்புறம் நடக்கிறத நம்ம அப்புறம் பார்த்துப்போம், இப்போவா வேலையை பார்ப்போம் அப்படிங்கிறாரு. இப்போ இவன் அவங்க அப்பா கிட்ட ஒரு ப்ராமிஸ் கேட்குறான்ப்பா. கீழே முட்டி போட்டு பேசுகிறான். அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே பாரு எனக்கு வீக்னஸ் பிடிக்காது, ஒழுங்கு மரியாதை எந்திரிச்சிக்கோ அப்படிங்கிறார். அவன் என்ன சொல்கிறான், கத்தி எடுத்து கழுத்தில் வச்சுட்டு சொல்கிறான், அம்மா மட்டும் இப்போ உயிரோடு இருந்தாங்கன்னா நீ இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு, இதுக்கு மேலே நீ சண்டை போடக்கூடாது, அப்படியே சண்டை போட்டால் கூட உன்னை விட ஸ்ட்ராங்காக இருக்க ஆட்கள்கிட்ட நீ சண்டையே போடக்கூடாது, ப்ராமிஸ் பண்ணு அப்படிங்கிறான். மனுஷன் பார்க்குறாரு, அவன் வேறு கத்தியை வச்சுட்டு இருக்கான, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மனுஷன் ஒரு மூதாம்பா பண்ணுறான், எப்போ போய் கத்தியை பிடுங்கினானே தெரியல. அவர் என்ன சொல்கிறாரு, நீ வா கிளம்புவோம், ப்ராமிஸ் பண்ணுறேன்டா, போதுமா வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. போகிற வழியே தலையிலே ஒன்று வைக்கிறார் மனுஷன். ஸோ இப்படியே அப்பாவும் பிள்ளையும் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, ஒரு பயணம் அப்படிங்கிறத மேற்கொள்கிறாங்க. மறுபடியும் 2 கிலோமீட்டர் பயணம் தாங்க போய்கிட்டு இருக்கு. காடு மலை தண்ணின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கடந்து போய்கிட்டே இருக்காங்க. போகிற வழியில் மழை வருது போல தெரியுது. கையில் ஒரு இலை இருக்குது. அந்த இலையை உனக்கா எனக்கான்னு சொல்லிட்டு சண்டை போட்டு அதையும் பிச்சு போட்டாங்க. மொத்தத்தில் அப்பாவும் போலையும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இப்படியே போய்கிட்டே இருக்காங்க. எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடம் பார்க்கறதுக்கே பயங்கர கொடூரமாக இருக்குங்க. அவங்க அப்பா சொல்லியிருந்தார்ல, உன்னை நான் அப்புறமா ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், அந்த இடத்துல நீ வந்து ப்ராக்டிஸ் பண்ணலானே, அந்த இடத்துக்கு தான் கூப்பிட்டு போகிறாப்புல. இந்த இடம் பார்க்கறதுக்கே ஏதோ பாழடைஞ்ச வில்லேஜ் மாதிரி இருக்குது. உள்ளுக்குள்ளே போகும்போது பல பேரை தொங்க விட்டுருக்காங்க. அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாருக்கு அடிச்சுட்டு கீழே விழுந்துருப்பாங்களே, அந்த மாதிரி விழுந்து கிடக்குறானுங்க. எனக்கு ஒரு ஷாட் கொடுங்க, எனக்கு நெதர்லாண்ட் குடிக்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்பிக்கிட்டு இருக்கான். டேய், எந்த இடத்துக்கு தான்டா பிள்ளைய கூப்பிட்டு வந்திருக்க? அங்கே ஒரு பார் மாதிரி இருக்குது. உள்ளுக்குள்ளே போனால் எல்லாம் டெரராக பார்க்குறாங்க. இந்த இடத்துல சாக்லேட் பாய்ஸ் எல்லாம் வர முடியாது போல தெரியுதுங்க, ஒன்லி ரகட் பாய்ஸ் தான் வர முடியும் போல தெரியுது. அங்கே போயிட்டு அவங்க அப்பாவும் உட்கார்றாரு, இவனும் உட்கார்றான். அதுக்கப்புறமா அங்கே இருக்க வந்து கேட்குறான், என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க அப்பா ஆர்டர் கொடுக்குறாரு, இந்த மாதிரி எனக்கு 2 ஷாட்ஸ் ஆஃப் நெதர்லாண்ட் வேணும் அப்படிங்கிறாரு. வந்திருக்கவன் என்ன கேட்குறான், ஓ நிஜமாவே அதான் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக கேட்குறான். ஆனால் மனுஷன் 6 ரிலீஸ் பண்ண உடனே ஐயோ இதோ எடுத்துகிட்டு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறான்.
எல்லாருமே சுற்றி இவங்கள தாங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இவங்க டேபிளில் ரெட் கலரில் என்னத்தையோ கொண்டு வந்து வைக்கிறாங்கப்பா. தங்சானுக்கு ஒன்றும் புரியல. இது என்னதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, எடுத்து குடி அப்படிங்கிறாரு. அப்பம் பேச்சை மீற முடியாதே, சரின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், எடுத்து குடிக்கிறான். குடித்த உடனே அவன் ஏதோ ஒரு இடத்துல இருக்கா மாதிரி இருக்கு. உள்ளுக்குள்ளே இருந்து சோல்ஸ் எல்லாம் வந்து இவன் அப்படியே இழுக்கிற மாதிரி இருக்கு. அதாவது இந்த நெதர்லாண்ட் ஷாட் அப்படிங்கிறது எதில் செய்கிறாங்கன்னா, ஒரு மனுஷன் இறக்குறான் இல்லையா, அவன் இறக்கும்போது அந்த ஒரு சோல் எசன்ஸ் இருக்கு பாருங்க, அதுல இருந்து எடுத்து செய்கிறாங்களாம். இதுக்காகவே கொலை பண்ணுவாங்க போல தெரியுது. தங்சானுக்கு இது கேட்டோன்னே வாந்தியே வந்துடுச்சுங்க. அவன் வாந்தி எடுக்கிறத பார்த்த உடனே அங்கே இருக்க ஒரு சில பேர்லாம் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. டேய், எங்க இருந்துடா வந்தா இந்த பையன், சின்ன பசங்களுக்கு நான் இங்கே என்ன வேலை, ஓடி போ உங்கள் அம்மா கிட்ட ஓடி போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கத்துறாங்க. உடனே இன்னொரு 2-3 பேர், ஏன்னா வீக்கான ஆட்கள் இருந்தால் புள்ளி பண்ணுறதுக்குனே வருவானுங்கள்ல, அவனுங்க போகிறானுங்க. டேய் யாரா நீ எல்லாம் இங்கே வரவே கூடாது, இந்த இடத்துக்கே அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நிற்கிறாங்க. அங்கே போகாதீங்கடா, அவங்க யாருன்னு உனக்கு தெரியாதுன்னு சொன்னால் கேட்கவா போகிறாங்க, வீம்பா வம்புக்குன்னு போகிறாங்க. ஒருத்தன் வந்து கத்தியை ஓங்குறாங்க. அவனுக்கு கத்தியை ஓங்கினது மட்டும் தான் ஞாபகம் இருக்குது. ஆனால் அது என்னடானா பின்னாடி போய் குத்துது. என்ன என் கையில் இருந்த கத்தி பின்னாடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கான். நம்ம தங்சான் அவனுக்கு பின்னாடி போய் நிற்கிறான்ப்பா. தங்சானோட அப்பா ஒரே ஆர்டர் தான் கொடுக்குறாரு, எல்லாரையும் கொண்டுடு, ஒருத்தனையும் விடாத அப்படிங்கிறாரு. கரெக்டாக அங்கே தான் இந்த ஒரு எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.